கருப்ப மூச்சு மாதிரி வந்து கிடக்கு. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை தலைகீழ மாறுறதோ. மேடம், எத்தனை வாட்டி கால் பண்ணுவ? இப்பதானே சொன்ன ஈஸ்வர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டானு. பணம் வேணும்னா கெஸ்ட் ஹவுஸ்க்கு வான்னு சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணனா? பண்ணிருப்பேன் மேடம். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி உள்ள போகும்போது பண்ண. அதுக்கப்புறம் நாங்க வெளியில வந்து கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது டோனி லாஸ்ட் பாலுக்கு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிற மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து எங்க கார் அடிச்சான். அப்படியே கொஞ்சம் தூரம் எமன் கூட டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் லேண்ட் ஆகி இது காரா இல்லனா கற்பா மூச்சான்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ண மேடம். ஐயோ, ஐம் சோ சாரி ராஜு. பேசாதீங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களுது இல்ல, தப்பு என்னோடதுதான். பணத்துக்கு ஆசைப்பட்டு இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் பாருங்க. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஆனா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நீ எதுக்கும் பயப்படாத. நான் இத பத்தி அபிஜித் கிட்ட பேசுறேன். அபிஜித் 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 யார் அந்த அபிஜித்? நீங்களே பேசுங்க, நான் அங்க வரேன். அந்த அபிஜித் கிட்ட சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ண சொல்லு. ஐயோ, வண்டிக்கு எதுவும் ஆகலையே. எப்படி இருந்த வண்டி எப்படி ஆயிடுச்சு? என்ன பண்றது இப்போ? நீ மட்டும் இப்போ ஃப்ரெஷ்ஷா வர? உனக்கு அபிஜித் தெரியுமா? அபிஜித்தா? அது யாரா? எதுக்கு எதுக்கு இப்பதானடா நீ அபிஜித் அபிஜித்னு கத்திட்டு இருந்த? சொல்லு சொல்லு. சார் விட்டுருங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன ஒரு மேடம் லீட் பண்றாங்க சார். உங்களை கார்ல ஏத்தினா எனக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களை ஏத்திட்டு வந்தேன் சார். ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். பணத்துக்காக கூட இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை தரவும் பண்றியா? அசிங்கமா இல்ல? பணம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல சார். கல்யாணம் பண்ணணும்னா 30 லட்சம் ரூபாய் செலவாகும். அதுல ஒரு 50% எங்க கிட்ட கொடுத்தா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். சரி, நான் கொடுக்கிறேன். என்ன உங்க கிட்ட கூட்டிட்டு போ. நீங்க பணம் கொடுக்குறீங்களா? வாங்க சார், மடியில இருங்க. அடோ, இந்த ராஜுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே. வணக்கம் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க மேல கோவப்பட்டேன், சாரி மேடம். கொஞ்சம் அபிஜித்தை கூப்பிடுங்க. அங்க கார் சுக்கு நூறா உடஞ்சு போய் கிடக்கு மேடம். எனக்கு புது கார் வேணும். நான் பேசுறதே கேட்கலையா? அபிஜித் சார், அபிஜித் சார், சார், அபிஜித் அண்ணா சார், என் காரு. அபிஜித் சார். மேடம், மேடம், அபிஜித் சார் வீட்ல இல்லையா மேடம்? வெளியே எங்க போயிருக்காரா? இப்ப காசு நீங்க தருவீங்களா இல்ல அவர் வந்து தருவாரா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மேடம். எங்க அப்பாவுக்கு வேற போன் பண்ணி நான் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு போயிட்டு புச்சு மென்டல் ஆயிடுவேன் மேடம். சார், இவங்களும் அந்த அபிஜித்தும் சொன்னதுனால தான் காலையில இருந்து நான் உங்க கூட இருந்தேன் சார். இவ்வளவு நேரம் பேசினாலும் அவங்களோட பேரு கூட எனக்கு தெரியாது சார். நேஹா. ஓஹோ, இவங்க பேர் நேகாவா? சார், இவங்களை உங்களுக்கு முன்னாடி தெரியுமா? சார், காலையில இருந்து நீங்க என் கூட தான் சார் இருக்கீங்க. என் நிலைமை, என் காரோட நிலைமையை பத்தி அவங்க கிட்ட சொல்லுங்க சார். சார், நான் கேட்கதானே சார் சொன்னேன். நீங்க என்ன சார் அடிக்கிறீங்க? என் மேலேயே என் கார் மேலேயே எவ்வளவு பாசம் சார் உங்களுக்கு. காதல்னு, கல்யாணம்னு, மனைவியா என் வீட்டுக்கு அம்மா மாதிரி வந்தேன்னு நினைச்சேன். ஆனா நீ சாட்டியா? இது நம்ம பிரச்சனையோட பெரிய பிரச்சனை. எது நிக்க முடியாது. வரமா நிப்போம். நடத்துங்க. சொல்லு, ராஜு உனக்கு எப்படி தெரியும்? அபிஜித்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சைலண்டா இருக்கிறதுக்கு இது ஒன்னும் கிளாஸ் ரூமும் இல்ல, லைப்ரரியும் இல்ல. அபிஜித்தும் நீயும் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? உன்னை கிட்னாப் பண்ணதா எதுக்கு நடிச்சீங்க? மார்னிங் என்கிட்ட இந்த பிரீஃப் கேஸ் கொடுத்த அபிஜித் லஞ்ச் டைம்க்குள்ள எப்படி செத்தா? என்ன எதுக்காக இது எல்லாத்துலயும் இன்வால்வ் பண்ணீங்க? செத்து போயிட்டானா? என் பேர் உஜ்வல் சார். ஏய், அந்த டெட் பாடியை தூக்குங்க. இது என்னோட கம்பெனி சார். நேற்று நைட் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவரோட ஃப்ரெண்ட் அவரை ஏமாத்திட்டாங்கன்னு. உடனே டெக்னிக்கலாக சப்போர்ட் வேணும்னு கேட்டார். பணத்தை பற்றி யோசிக்காதீங்கன்னு சொன்னார்.
பணத்தை என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு. இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி மெசேஜ் பண்ணாரு சார். சரி, நீங்க சொல்ற கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா செத்து போனாரு அவர் யார் தெரியுமா? சென்ட்ரல் மினிஸ்டர் ஜிதேந்திரனுடைய ஒரே ஒரு தம்பி. இவர் பேரு அபிஜித். இவர் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க சொல்ற வரைக்கும் இவர் யாரு, இவர் ரேஞ்ச் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த ரேஞ்சில இருக்கிறவரு எங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்றதே புரிய மாட்டேங்குது. ஆர் யூ ஷூர்? சார் உண்மையா சார்? வேணும்னா என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது கால் பண்ணி பாருங்க, அது அவருக்கு கனெக்ட் ஆகும். ரொம்ப நேரமா என் காது சரியா வேலை செய்ய மாட்டேது ப்ரோ. நீ ஒன்னு சொல்றதுக்கு வேற என்னமா கேக்குது. நீ என்ன சொன்ன? அபிஜித் வந்து போனான்னு சொன்ன. என் காதுல என்ன கேட்டது? அபிஜித் செத்து போயிட்டாருன்னு கேட்டது. ராஜு, அபிஜித் செத்து போயிட்டான் ராஜு. போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கார்ல சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் வந்தது. அந்த நோட்டிபிகேஷன்ல சென்ட்ரல் மினிஸ்டரோட தம்பி அபிஜித்தை யாரோ கொன்னுட்டாங்கன்னு அந்த மெசேஜ்ல போட்டிருந்தது. அந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்றதுக்குள்ளதான் நமக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ளதான் உன் கான்வர்சேஷனை நான் கேட்டேன். என்னது நோட்டிபிகேஷன் வந்துச்சா? முதல்ல உன்னை யார் சார்ஜ் போட சொன்னது? இதெல்லாம் நீ முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டு உனக்கு பதில் கிடைக்கணும் என்ன இங்க நீ கூட்டிட்டு வந்தியா? இப்ப எனக்கு என் வண்டிக்கு என்ன பதில்? ஓகே, நீங்க 2 பேரும் போலாம். இந்த கேஸ்ல நீங்க 2 பேரும் தான் பிரைம் சஸ்பெக்ட்ஸ். போகும்போது கான்ஸ்டபிள் கிட்ட உங்க அட்ரஸையும் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. தேவைப்பட்டா கூப்பிட வேண்டியதா இருக்கும். சொல்லும் போது போலீஸ் ஸ்டேஷன் வரணும். ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது. சொல்றது புரியுதுல்ல? உனக்கு சேர்த்துதாமா? டெஃபினெட்லி சார், தேங்க்யூ. உஜ்வல் சார், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரே பதில் மேடம் இல்ல நேகா, இவங்க தான் எனக்கு பதில் சொல்லியாகணும். ராஜு, உங்க எல்லாருக்கும் என்கிட்ட இருந்து என்ன வேணும்? இன்னும் எவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்க நீங்க. சைத்தன்யா, சைத்தன்யாவா? சைத்தன்யாவுக்கும் அபிஜித்துக்கும் மட்டும்தான் இந்த மொத்த பிளானும் தெரியும். எந்த சைத்தன்யா? உன் கூட சேர்ந்து உன்னோட லேப்ல ஒர்க் பண்ண உன்னோட கொலிக். தீவிரவாதிங்க கூட்டத்தோட மோசமா இருப்பானுங்க போல இருக்கு. சைத்தன்யா, சைத்தன்யா, இப்ப நீ எதுவும் புதுசா கதை சொல்லலையே. இல்ல ஈஸ்வர், என்ன நம்பு. நான் உனக்கு வேணும்னே துரோகம் பண்ணல. சைத்தன்யாவால மட்டும்தான் உன்னோட இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல முடியும். நோ மோர் கேம்ஸ், ரைட்? லெட்ஸ் மூவ். என்ன லெட்ஸ் மூவ்? ஃபர்ஸ்ட் என்னோட பஞ்சாயத்தை முடிச்சிட்டு போ. அவ உன்னோட பொண்டாட்டினா அப்ப பணத்தை நீ தானே கொடுப்ப. ஓகே, ஓமால் நம்பிக்கை இருக்கு. பாப்பலாம். இப்படி எல்லாம் முறைச்சா நான் அமைதியா தான் வருவேன். என்னை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? எவ்வளவு பேரை பார்த்துருக்க இந்த மாதிரி கேப்ல. சரி வாங்க போலாம். I just change and come. யா. சைத்தன்யா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போதான் என் வீட்டு அட்ரஸ் ஞாபகம் வந்துச்சா? அது இல்லை, யாரோ சென்ட்ரல் மினிஸ்டர் ஜிதேந்திரன் தம்பியா. அபிஜித்னு உனக்கு யாரையாச்சும் தெரியுமா? எனக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அவருடைய நம்பர் உங்க போன்ல இருக்கோ என்னமோ? ஐ டோன்ட் நோ எனி அபிஜித். சைத்தன்யா, நான் உங்ககிட்ட பணம் வாங்கினது உண்மைதான். அதை எப்படியாச்சும் நான் திரும்ப கொடுத்துட்றேன். Then do it. அதை திரும்ப கொடுக்கும்போது அபிஜித் கிட்ட இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன்ல உன்னோட போட்டோவும் நம்பரும் இருந்துச்சு. ப்ளீஸ் டெல் மீ சைத்தன்யா, வாட்ஸ் ஹேப்பனிங்? நீ ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கன்னு நினச்சேன். ஆனால் நீ கன்ஃபர்மேஷனுக்காக வந்திருக்க. இங்கே பாரு ஜுவல், அது என்னோட பழைய நம்பர். சேஞ்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மேபி உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த நம்பரை வேற யாராவது யூஸ் பண்ணியிருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன். And you're a techie guy. You know very well about all this hacking things, right? ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸருக்கு மொபைல் டெக்னாலஜியை பத்தி இவ்வளோ தெரிஞ்சிருக்கிறது இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். ஈஸ்வர், அடடடடடே, ஐயோ நீங்களே கீழே விழுந்துட்டீங்களா? இவர் அடிச்சா இப்படிதான் ப்ரோ, எல்லாருமே தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்க. ஆனா பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சொர்ணையே கிடையாது. உங்களுக்கும் பழகிடும்னு நினைக்கிறேன். ஏய் சைத்தன்யா, அந்த அபிஜித்தோட பிளான் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ப்ரோ, அப்படியே என்னோட கார் பணத்தையும் கொடுத்தீங்கன்னா. இப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? கோட்டு போட்டா மட்டும் பத்தாது, கோர்ட்ல இருக்க ஜட்ஜ் மாதிரி ஏதாவது சொல்லுங்க.
இவனை வாய் திறந்து எதுவும் பேச மாட்டான் போல இருக்கு. ப்ரோ தான் இவனுக்கு சரிப்பட்டு வரும். This is California 252. இந்த CS 252 யூஸ் பண்ணி நம்ம நாட்டுல எங்க எந்த இடத்துல எவ்வளவு டெப்த்ல கோல்ட் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சார் இது கலிஃபோர்னியா 252. 1 கிராம் 180 கோடி. பிளாக் மார்க்கெட்ல இதோட வேல்யூ. நான் இதை அபிஜித் கிட்ட சொல்றேன், அவன் இதை டீல் பண்ணுவான். அந்த மெட்டலை டீல் பண்றதுக்கு அபிஜித் அவருக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர் CEO வித்யுத் கிட்ட கூட்டிட்டு போனாரு. வித்யுத் ஸ்டாக்ல அவரோட அமௌண்ட்ஸ் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்ச ஃபண்டருக்கு இந்த டீலிங்ஸை கொடுத்தாரு. உங்ககிட்ட மொத்தம் எவ்வளோ மெட்டல்ஸ் இருக்கு? 34 கிராம்ஸ். எப்போ டெலிவரி கொடுப்பீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் அந்த மெட்டல் எடுத்துட்டு வரேன். உங்க எல்லாருக்கும் ஓகேன்னா அக்டோபர் 24 அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யா ஷோர் சார், வில் ஃபிக்ஸ். அபிஜித், ஃபைன். டீல் சக்ஸஸ்ஃபுல்லா ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பட் டீல் கம்ப்ளீட் செய்யணும்னா எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா கூட வேணும். எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த மெட்டலோட லைஃப் டைம் 2.6 இயர்ஸ் சார். ஆனா இந்த ஃபார்முலா வச்சு லைஃப் டைமை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் சார். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா இந்த ஃபார்முலா இல்லாம மெட்டலை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். ஓகே அபிஜித், எப்படி பிளான் பண்ணலாம்? Total deal value 6,200 crores. 200 crores for metal. Rest is 6,000 crores. நம்ம எதிர்பார்த்தபடி டீல் முடிஞ்சதும் 50-50%. Yeah, that's cool. டீல் கம்ப்ளீட் செய்யணும்னா எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலா கூட வேணும். உனக்கு எக்ஸ்டென்ஷன் ஃபார்முலாவை பத்தி முன்னாடியே தெரியாதா? அவங்களுக்கு அதை பத்தி தெரியும்னு கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். அரகுற விஷயத்தை தெரிஞ்சவனை பக்கத்துல வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் என்ன மாதிரி இல்லைல்ல. சாரி சார். வாட் சாரி? யுவர் சாரி காஸ்டிங் மீ 6,200 crores. அந்த மெட்டலை நீ வெளியே கொண்டு வர்ற அன்னைக்கு அப்படியே அந்த ஃபார்முலாவையும் எடுத்துட்டு வர முடியாதா? அப்படி பண்ண முடியாது சார். அந்த ஃபார்முலா லேப்லயே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. Who is leading the team? அவன் பேரு ஈஸ்வர். ஈஸ்வர். அவன் அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா? அவன் பணத்துக்கு மசிய மாட்டான். அப்ப மிரட்டினா எதிர்த்து நிற்பான். அவ்வளவு திமிரு பிடிச்சவனா? முதுகுல குத்துறவன் வேணும்னா தெருவுக்கு ஒருத்தர் இருப்பான். நேர்மையானவன் வேணும்னா ஒரு வீரனால மட்டும்தான் முடியும். இவனும் அந்த மாதிரி ஒரு பலசாலி தான். பலசாலினா பலம் இருக்கிறவன் இல்ல, பலவீனம் இல்லாதவன். அவனோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா அந்த கடவுளே ஆனாலும் பலவீனமாய் தான் தீரணும்.